சீனாவின் அதிவேக நகர்ப்புற வளர்ச்சியும் கடுமையான போட்டி நிறைந்த சமூகமும் பல பெண்களுக்கு உணர்ச்சி பூர்வமான தனிமையையும் மன அழுத்தையையும் ஏற்படுத்துது. குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய இடைவெளிகள், பணிச்சுமை மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே பெண்மைக்கு தாய்மையின் அரவணைப்பிற்கான ஒரு இயக்கத்தை உருவாக்குது. உளவியல் ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறுவதில் இருக்கிற தயக்கம் காரணமா இத்தகைய ஆண்களின் அரவணைப்பை சீன பெண்கள் நாடுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஆறுதலை கொடுக்குதுங்க. மன அழுத்தத்திலிருந்து ஒரு மாணவி அதை சமாளிக்க ஒரு கனிவான பொருத்தமான மேல் மமின் அனவரைப்ப விரும்புறதாவும் அதுக்கு பணம் செலுத்த தயாரா இருக்கிறதாவும் சமீபத்துல ஆன்லைன்ல பதிவிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு தடவை கட்டி பிடிக்கப்பட்டேன். அப்போ ரொம்ப பாதுகாப்பா சேஃபா உணர்ந்தேன். ஒரு சுரங்க ரயில் நிலையத்துல வச்சு நம்ம 5 நிமிஷம் கட்டி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய பதிவுல எழுதியிருக்காங்க. இந்த பதிவு வைரல் ஆகியிருக்கு. 1,00,000க்கும் மேற்பட்டவங்க அவங்களுடைய பதிவுல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து தான் சீனாவுல மேல் மம்ஸ் அப்படிங்கிற கட்டிப்பிடிக்கும் சேவை செய்யும் ஆண்கள் பிரபலமாகி இருக்காங்க. சவுத் சைனா மார்னிங் போஸ்டின் அறிக்கையின்படி மேல் மம்ஸ் அப்படின்ற சொல் பெண்களுக்குரிய தாய்மை பண்புகளை கொண்ட ஆணை குறிக்குது. மென்மையும் பொறுமையும் கொண்டிருக்கிற ஆண்கள் இந்த சேவையில ஈடுபடுறாங்க. இந்த சேவை சீன மக்கள் மத்தியில அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மனநல பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறதா பார்க்கப்படுது. இது வினோதமா தோன்றினாலும் கூட தனிமையில் வாடும் பல ஆண்களுக்கு ஒருவித ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுக்கிறதா சொல்லப்படுது. இந்த புதிய போக்கு நவீன சமூகத்துல மனித உறவுகளின் முக்கியத்துவத்தையும் உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதன் தேவைகளையும் எடுத்துக்காட்டுது. சீன பெண்கள் ரூ. 600 பணம் கொடுத்து ஆண்களை ஹக் பண்ணிக்கிறாங்களாம். சோ இந்த வினோதமான சேவையை செய்யக்கூடிய ஆண்கள் மேல் மம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. சோ இந்த கட்டிப்பிடி வைத்தியம் இப்போ சீனாவுல பிரபலமாகிட்டு வருது.